சொப்னா, எதுக்கு மரத்தை வெட்டின? சொப்னா, சொப்னா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? எதுக்கு மரத்தை வெட்டின? அது வெறும் மரமா இருந்தா நான் வெட்டியிருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டா போச்சே, அதான் வெட்டிட்டேன். என்ன சொல்ற நீ? எனக்கு நீ இனிமே யாரும் தேவையில்லை. அதான் எல்லா உறவையும் கட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களையும் சேர்த்துதான். என்ன வளர்ற? என் ஹார்ட்ல பிளட் கிளாட் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நான் உயிரோடு இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். எனக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த உறவெல்லாம்? நான் போனதுக்கு அப்புறம் யாரும் என்ன நினைச்சு வேதனைப்படுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. நீங்க கூட என்ன மறந்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கங்க. இது சொப்னோட மெடிக்கல் ரிப்போர்ட். இதெல்லாம் வெறும் ஃபார்மாலிட்டிஸ் தான். டாக்டர்ஸால சரி பண்ண முடியாத ஸ்டேஜ் அவ தாண்டிட்டா. என்ன என்னங்க டாக்டர் இருந்துகிட்டு இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா பேசுறீங்க? இப்பெல்லாம் ஓபன் ஹார்ட் சர்ஜரி ரொம்ப சாதாரணமான விஷயமா போச்சு. உங்களால முடியலன்னா சொல்லுங்க, எவ்வளவு பணம் செலவானாலும் வேற ஒரு ஸ்பெஷலிஸ்ட பார்த்து என் சொப்னா நான் காப்பாத்திக்கிறேன். பணம் ஒரு பிரச்சனை இல்ல தம்பி. ஆஸ் ஏ மதரா, ஆஸ் ஏ டாக்டரா, எல்லா விதத்திலையும் நான் ட்ரை பண்ணி தோத்துட்டேன். இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? இருக்கிற கொஞ்ச நாள்ல அவளை நல்லா வச்சுக்கணும்னா அவ விருப்பப்படியே நீங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. நீங்க அவளை பார்த்ததையும் பழகுனதையும் எல்லாமே ஒரு கனவா நினைச்சு மறந்துருங்க. எங்க நான் அவளை காப்பாத்துறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கேன். நீங்களும் அவளோட சேர்ந்துகிட்டு என் கனவை கழிச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, என் கனவு நான் விடுற மூச்சு காத்து மாதிரி. அத மறந்து இது வரைக்கும் நான் அவளோட இருந்தது முக்கியம் இல்ல. இனிமே நான் அவளோட இருக்கணும், இருந்தே ஆகணும். முதல்ல அதை நீங்க 2 பேர் புரிஞ்சுக்கோங்க. என்னம்மா நீ தேவையில்லாத ஒரு பொய் சொல்ல சொல்லி அவர் வாழ்க்கையும் கெடுத்துட்டு உன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிறியே. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன தன்னோட காதலியா தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா என் அக்கா இவரை தன் புருஷனாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அக்காவோட வாழ்க்கையை கெடுத்துட்டேங்கிற வருத்தத்துல வாழறதை விட அக்காவுக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டேங்கிற சந்தோஷத்துல இருந்துட்டு போறேன். நீ செத்து போனதுக்கு அப்புறம் உன் ஞாபகத்தை சுமந்துட்டு வாழணுன்றதே என்னால முடியாத விஷயம். நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுகமா வாழ சொல்றியே, உன் மனசுல ஈரம் இருக்கா? ஆண்டவன் உன் இதயத்துல குறைய கொடுத்துட்டான்றதுக்காக என் இதயத்தை கொல்லாம கொண்டுகிட்டு இருக்கியே, இது எந்த விதத்துல நியாயம்? இத பார், காயத்தினால இதயத்துக்கு ஏற்படுற வலியை விட காதல்னால இதயத்துக்கு ஏற்படுற வலி அதிகம். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. என்னால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உன் கனவுலயே வந்துகிட்டு இருந்தனா, நேர்ல வராம போயிருந்தா என்ன செஞ்சிருப்பேன்னு ஒரு நாள் கேட்ட. அப்ப கூட கடைசி வரைக்கும் கனவுலயே உன்னை காதலிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன்னு சொன்னேன். ஆனா இப்ப பாதிலேயே விட்டுட்டு போறேன்றியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? உயிர் பிரிஞ்சு உடல் சாகிறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா மனசு பிரிஞ்சு உயிர் வாழணும்ன்றது ரொம்ப கொடுமை. அந்த கொடுமை எனக்கு கொடுத்துட்டு போயிடாத. நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்றது உங்களுக்கு வேணா காதலுக்கு செய்யற துரோகமா தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது என்னோட கடைசி சந்தோஷம். நீ சந்தோஷமா சாகணுன்றதுக்காக நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற கொடுமை இருக்கு பாரு, அதுக்கு உன்னோடய சேர்ந்து செத்து போயிடுவேனே. வேண்டாம், எனக்காக நீங்க ஒண்ணு சாக வேண்டாம். என் கடைசி ஆசையை நிறைவேற்றல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் இனிமே உயிரோட இருக்கிறது அர்த்தமே இல்லை. நான் இப்பவே செத்து போறேன். சொப்னா, உன்னோட கடைசி சந்தோஷம் என் கனவையும் காதலையும் கழிச்சுக்கிறதுல தான் இருக்குதுன்னா, உனக்காக இப்பவும் உன் மேல நான் வச்சிருக்கிற காதலுக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்.